கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நீதிமானாய் வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியம். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாய் இருப்பார்கள். அவர்களை கடந்து செல்வதற்காக நாமும் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். இது உலக வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் நீதிமானை இருக்க தவறிவிடுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தால்தான் நாம் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதிமானை இருப்பது என்றால் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருப்பது. அவருக்கு முன்பாக போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை நாம் ஒரு நாளும் எதிர்பார்த்திட முடியாது. நீங்களும் உலகத்தார் போல துன்மார்க்கமாய் நடப்பீர்களானால் அவர்களுக்கும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டதை போல நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மற்றவர்களை நேசிக்க வேண்டும். உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு கேடு செய்யக்கூடாது. வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. பொல்லாத வழிகளில் நடக்கக்கூடாது. இப்படி தேவனுக்கென்று நீதிமானாய் வாழுவீர்களானால் உங்கள் மேல் ஆசீர்வாதங்கள் நிற்கும். யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று துன்மார்க்கமான காரியங்களில் இருக்காதீர்கள். எல்லோருக்கும் மேலான நாமமுடையவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமில்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். துன்மார்க்கமான காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழ்பவர்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவர்கள் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் நிற்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் நிற்கும் என்றே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீதிமானாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். உமக்கு முன்பாக நீதிமானாய் வாழ எனக்கு கிருபை தாரும். போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.